திருப்பதி லட்டு விவகாரத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடவுளுடன் விளையாடி வருவதாக ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ரோஜா, சந்திரபாபு நாயுடு சுயநலத்திற்காக எதையும் செய்வார் என கூறினார். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் ஆந்திர மக்களுக்கு எதையும் அவர் செய்யவில்லை என்பதை மறைப்பதற்காக லட்டு விவகாரத்தை பேசி சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டினார். மார்ச் மாதத்துடன் ஜெகன்மோகன் ஆட்சி முடிவடைந்து விட்ட நிலையில் சர்ச்சைக்குரிய கண்டெய்னர்கள் ஜூலை மாதத்திலேயே வந்திருப்பதாக அறிக்கையில் இருப்பதாக ரோஜா தெரிவித்தார். ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை என்றும் ரோஜா கூறியுள்ளார். கிளியர் கட்டா வந்தது நீங்க சிஎம்மா இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு. கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல. அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு ஈவோ சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசுனது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். நீங்க எந்த போட்டோ வேணாலும் பாருங்க, எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ். அவங்களுக்கு கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல.